ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீட்டில் சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம எப்படி வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அப்படியே அழகாக ஆர்கெஸ்ட்ராக வச்சு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதில் வந்து ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். நிறைய ஸ்பூன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பூன் எல்லாமே நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஜாரு அழகான ஸ்டாண்டு எதுவுமே வாங்கி வைக்கல. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதை அழகாக இது பண்ணிடலாம். நான் ஸ்பூன் போட்டிருக்கு. இந்த கப்பு வந்து என்கிட்ட வேஸ்ட்டாக தான் இருந்தது, சும்மா தான் இருந்தது. பெரிய கப்பாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் ஸ்பூனெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஜூஸ் டம்ளர் வந்து 2 எக்ஸ்ட்ராவே என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது, அதனால் அந்த டம்ளரும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன்லாம் இந்த இதில் போட்டுடலான் இருக்கிறேன். இதில் வந்து நார்மலாக இருக்க ஸ்பூனெல்லாம் எடுத்து அந்த கப்பில் போட்டேன். கப்பு பெரிய கப்புங்கிறதுனால நிறைய பிடிச்சிருக்குது. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பூன் இருக்கலாம், மேகி ஸ்பூனு, ஸ்போர்க் ஸ்பூன் சொல்லுவாங்க, மேகி ஸ்பூனு, மேகி சாப்பிட்ருக்காங்க, நான் மேகி ஸ்பூன் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த குட்டி டம்ளரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி நம்ம போடும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பூன் உள்ளே நம்ம சேர்த்து போட்டோம்னா இது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தெரியும், தேடிட்டு தொலாவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம தனியாக வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு குழந்தைங்க எடுத்துகிட்டு வர சொன்னாலும் எடுத்துருவாங்க சின்ன பசங்க. இல்லாட்டி தெரியலம்மா எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதனால் இது தனியாக ஒரு டம்ளரில் போட்டுட்டேன். அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கத்தி எல்லாம் டக்குன்னு நம்ம எடுக்க கை வாட்டமாக இருக்காது, எங்கேயாச்சும் வச்சுருவோம். அதை நம்ம இப்படி ஒரு டம்ளர், இந்த டம்ளரை பிளாஸ்டிக் டம்ளர், இது பிளாஸ்டிக் டம்ளர்லேயும் போட்டுக்கலாம், இல்லாட்டி சில்வர் டம்ளரோ எது கிடைச்சாலும் சரி அதில் இந்த மாதிரி கத்தி தனியாக போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நான் கத்தி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். எடுக்க ஈஸியாக இருக்கும். தனியாக நம்ம ஸ்பூன் உள்ளே போட்டாலும் நம்ம எடுக்க கஷ்டமாக தெரியும். அதனால் கத்தி இதுலேயும் ஸ்பூனை இந்த மாதிரி ஸ்போர்க் ஸ்பூனை இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். நார்மல் நல்ல ஸ்பூனை இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன். 3மே தனித்தனியாக இருக்குது. இதை நம்ம செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.